உமன்ஸ் வேர்ல்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கம்மஞ்சோறு தான் செய்ய போகிறோம். இதை வந்து யார் வேணால் செய்யலாம். வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி செய்வாங்க. கம்பு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நினச்சி அப்புறம் அதை இடித்து அப்புறம் நிறைய மெத்தடில் செய்வாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது கடையில் வாங்கின மாவு தான். இது 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிட்டோம். இந்த மாவு இது வந்து ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு தட்டில் வந்து அந்த மாவை பிரித்து கொட்டி அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கோம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக தாங்க பாருங்க, ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது. இப்படி புலன்னு இருக்கலாம். சும்மா லைட்டாக அதில் ஊறுற அளவுக்கு அதை தண்ணி தெளித்து நம்ம அப்படி உப்பு போட்டு கரைச்சி தண்ணி தெளித்து இப்படி வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு சாப்பாடு ஆக்குற குண்டில் வந்து நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இது 1/2 கிலோங்கிறதால இந்த குண்டில் ஒரு முக்கால் அளவுக்கு நாங்கள் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம எப்பவும் போல் அடுப்பில் வச்சுக்க வேண்டியதான். நம்ம உலை வைக்கிறதுக்கு எப்படி நம்ம செய்வோமோ அது மாதிரியே செஞ்சு நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம இதை எடுத்து போடணும். பாருங்கள், இப்போ நல்லா உலை கொதிச்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, இந்த பாருங்கள் நல்லா உலை கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள், இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம கம்பை வந்து கொட்டிக்கிறோம் அந்த தண்ணியில். நம்ம கடையிலலாம் நிறையா விற்கிறாங்க, ரோட் சைட்லலாம் இந்த மாதிரி ஒரு சொம்பு 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி. நம்ம வீட்லேயே இது மாதிரி இந்த பேக்கெட்டே வந்து ஒரு 30 ரூபா தான். இதை வந்து நம்ம 4 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இதை நம்ம வீட்லேயே இது மாதிரி வாங்கி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுத்தமானதாக நம்மளே சாப்பிட்லாம், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். முதல்ல தான் கம்மஞ்சோறு செய்யணுன்னாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த என்னமோ தண்ணியில் போட்டு முளைக்க வைப்பாங்க, அப்புறமா அதை மேலே இருக்கிற அந்த உமியை நீட்டுன்னு போட்டு குத்துவாங்க உரகளில் போட்டு. அது மாதிரிலாம் இப்போ நம்ம செய்யவே தேவையில்லை. எல்லாமே ரெடியாகி உடச்சே பேக்கெட்டில் வைக்குது. ஜஸ்ட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி உப்பு தண்ணியை கரைச்சி போட்டு கொஞ்சம் ஊற வச்சு இதே மாதிரி செஞ்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம போட்டு கட்டிப்படாமல் இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா கிண்டி வந்தபோது நல்லா சாப்பாடு எப்படி நமக்கு குழஞ்சி நல்லா வரும், அது மாதிரி இதுவும் நல்லா வெந்து வரும். நமக்கு வாசமும் நல்லா தெரியும், நல்லா வெந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம். இது மாதிரி நல்லா வெந்து வருங்க. நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்ல. அதை போட்டதுக்கு அப்புறம் அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து கிண்டிட்டுருங்க. அப்புறமா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. அப்படி ஊற்றும் போதே பாருங்கள், நல்லா கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி அப்படியே ஊற்றுது பாருங்கள். நல்லா அந்த கம்புலாம் அப்படியே கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து. இது இப்படி தான் இருக்கும் இதோட பதம் வந்து. அது மட்டும் இல்லாமல் நல்லா வாசமாக இருக்கும். அந்த வாசத்தை வச்சு நம்ம வெந்துருச்சுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இது நல்லா இப்போ நல்லா வெந்து போயிடுச்சு. மூடி வச்சு நல்லா இப்படி மூடிக்கோங்க. அந்த சூட்டில் அது நல்லா குக் ஆகிடும். நம்மளோட அடுப்பையும் நம்ம இப்போ நிறுத்திக்கலாம்.